மக்களே வணக்கம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கோர்ட் ஆர்டர்னே சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 5 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்குற டீச்சர்ஸ் வந்து டெட் எக்ஸாம் மஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஈவன் அவங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பி எழுதி பாஸ் ஆயிருந்தாலும் இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற டெட் எக்ஸாம் வந்து எழுதணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கு. இது என்ன கொடுமைனா 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு வந்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி இப்போ ஒரு டாக்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. இப்பதான் நீட் வந்திருக்கு. இது மாதிரி நீட் எழுத சொல்லுவாங்களா? ஒரு தாசில்தார் வந்து எக்ஸாம் எழுதி வந்திருப்பாரு. குரூப் 1 குரூப் 2 ஐஏஎஸ் வந்து எக்ஸாம் எழுதி வந்திருப்பாங்க. திரும்ப அவங்க எக்ஸாம் எழுத சொல்லிட்டே இருந்தா எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தா அவங்க என்னைக்கு அதாவது முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஒரு தடவை படிச்சு போனா போதும் அப்படிங்கிற நிலைமை போய் இப்போ இந்த ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களா தினம் தினம் படிக்கின்ற ஆசிரியர் வேணுங்கிற மாதிரி இந்த மாதிரி இப்போ ஆசிரியர்களுக்கு எக்ஸாம் கொண்டு வந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் அப்படின்னு கொண்டுட்டு வந்தா என்ன ஆகுறதுன்னு இந்த பொதுப்பணித்துறையில இருக்கவங்களாம் இந்த விஏஓ தாசில்தார் ஆர்ஐ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேங்க்குக்கும் எக்ஸாம் கொண்டு வந்தா ஒவ்வொரு தடவையும் எல்லாரும் வந்து திரும்ப எக்ஸாம் எழுதணும்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாதது. நீட் எவ்வளவு கஷ்டமானது. அதை எழுதாம 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சீனியாரிட்டிலயோ இல்ல வந்து இந்த 12th மார்க்ல வந்து மெடிக்கல் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்கள போயிட்டு நீட் எழுதுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க எக்ஸாம் எழுத சொன்னா திரும்ப அவங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி தான் பாஸ் ஆயிருக்காங்க. சும்மா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லி இது வைக்கிறது ஆசிரியர்களோட தகுதி வந்து யோசிச்சு பாருங்களேன். தினம் தினம் பாடம் எடுக்கிறாங்க. அவங்களால வந்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாதா? ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி தான் வந்திருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள் வந்து திறமையான ஆசிரியர்களா இருந்தா தான் அவங்க வந்து எக்ஸாம் எழுதி வந்தனால தான் அவங்க ஆசிரியர் ஆயிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆயிருக்காங்க. இதே மாணவனுக்கு சலுகைன்னு கொடுத்து அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கோ அதாவது நம்ம படிக்கும் போது இருந்த எஜுகேஷன் கூட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல் பாஸ் அப்படிங்கிறது 35 எடுத்தா பாஸ் 30 எடுத்தா பாஸ். ஏன்னா நம்ம 1200 +2 எழுதணும். இப்ப 600க்கு தான் எழுதுறாங்க. அதே சுருக்கியாச்சு. மாணவர்களுக்கு அவ்வளவு சலுகை கொடுக்குறாங்க. அவங்க இன்னும் வந்து என்னன்னா அறிவு வந்து அவங்களுக்கு வந்து வளரவே இல்லை. அவங்கள வந்து ஆல் பாஸ் போட்டு டம்ப் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு திரும்ப வைக்கிறது இதெல்லாம் வந்து வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எக்ஸாம் நடந்துச்சுன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவர் வீட்டை குடும்பத்தை பாப்பாரா? அவருக்கு வயசு என்ன ஆயிருக்கும்னு யோசிப்பாங்க. ஒரு 25 வயசுல 27 வயசுல 30 வயசுல வந்தா ஒரு 15 வருஷம்னா 45 வயசுல அவங்க ஸ்கூல்ல அதாவது அவங்க பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்களா? கோச்சிங் சென்டர்ல விடுவாங்களா? இல்ல இவங்க போய் கோச்சிங் எடுத்து படிப்பாங்களா? எக்ஸாமுக்கு வாத்தியார் படிச்சுட்டு இருந்தா பிள்ளைங்களுக்கு அதாவது எக்ஸாம் எழுத போற பிள்ளைங்களுக்கு யார் பாடம் நடத்துவான்னு தெரியல. இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்துச்சுன்னா மக்களோட நிலைமை என்னது? கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது இப்போ ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி ஏத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. பட் ஆசிரியர்கள் வந்து நான் என்ன சொல்றேன்னா அவங்க எழுதுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தினம் தினம் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அதை எழுதுனா அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. இதே வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அவங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆகும்னு நீங்க தான் சொல்லணும்.